சொன்னேன். சொல்லிட்டு வரும்போது திடீர்னு ஒரு பேர் அலங்கு திடீர்னு சின்னமலை ஏய் சுந்தரலிங்கம் ஒரு தடவை சொல்லாமட்டப்பா அதுக்கு என்னப்பா நம்ம ஆளுகள் உரிமையில கொஞ்சம் நிறைய செய்திகளை பேசியிருக்கு. சில நேரம் தான் அதில் ரொம்ப அது அவர் எங்க இல்லை அவர் ஐயர் நாங்கள் ஐயங்க பல பேர் கதறுவாங்க. யோகிக்கு நல்ல யோகிக்கு வந்து கொரோனாலேருந்து எல்லாத்தையுமே பேசியிருக்கேன். கோவிட் இருந்து கிருமி தான் வந்து எங்கள் குழந்தை அப்படின்றது அடுத்த போரா தான் நாம் அப்படிங்கிறது முன் இருக்கிறதுலே நிறைய ரீப்ரொடக்ஷன் அது தெரியும். எடுத்தாங்க தாள் எடுத்தாங்க வீட்டில் இருந்தா போனால் அது போனால் வெளிப்படையாக மேலே நேரத்துக்கு அந்த மாதிரி அதை நான் சொல்லிட்டு இருந்தால் என்ன ரொம்ப ஆமாம்மா அவர் தேசியனத்துக்கு அவர் சரியாக இருந்தார். அவர் ஆட்டோபயோகிராஃபி படித்தா அதில் என் முகம் வந்து போகும். மாநாட்டில் ரொம்ப பேசினாங்க. சரியாக தான் சொல்கிறார். நிறைய செய்திகள் சரியாக சொல்கிறார். எல்லாம் மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் நீ என்னடா இறக்கை இருக்கிறது மரலுக்கு நடந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து குதிரையை விட வேகமாக ஓடணும். நீ குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிக்கிற வரைக்கும். ஜெயிச்சுட்டா குதிரையை விட வேகமாக ஓடணும். அப்போ தான் அந்த வெற்றியை தக்க வைக்க முடியும். ஏன் நடந்து ஓடு முடியல நடந்து போ முடியல தவறுந்து போ முடியல உருண்டு போ. ஆனால் எப்படி ஆனாலும் இலக்கு நோக்கி நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாங்கிறது தான் முக்கியம். உன்னை ஏன்னா அதிகமாக அவனை விமர்சிக்கிறான். அவன் தான் அவனை பார்த்து அதிகமாக பயப்படுறான். விமர்சனம் ஒரு இதை பாராட்டுத்தானே. நீ எவனையும் ஒரு பண்ண பொறாப்பட வச்சிருக்கல. எல்லாமே நமக்காக சொல்லி அதான் என்னாடி மக்கள் எனக்கு போராட்டத்தோட மேற்கண்ட முன்னுரையில் நம்மால் எழுத்தார் வடிவேற்று இல்லை சத்யநகர் சத்யநகர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து செஞ்சு இந்த ஸ்டாலின் இவங்கெல்லாம் பண்ண கொலைகளை விடவாடா ஹிட்லர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு முதலாளித்துவ நாடுகள் ஆதரவளிச்சது இவனுக்கு இல்லை. அதனால அந்த கொலைகளை அவங்க மறைச்சிட்டாங்க. உன்னோட இதில் படிச்சுன்னா அந்த சோறு பண்ண தாய் ஓவியத்துக்கு வந்து காசு கொடுக்குறது தங்க வச்சது நல்ல ஒரு பிரிட்டிஷ்காரன் நீ சொன்ன எப்போ ஒட்டுமொத்தமான கதையுடைய கல்கத்தாவில் 3 லட்சம் பேரை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரன். 3 லட்சம் பேர் அதுக்கெல்லாம் குறிப்பே கொண்டாடப்படுற. ஆனால் நீங்கள் கத்தி இல்லாமல் போயிட்டீங்களே. 15 லட்சம் பேர் அந்த எழுதாங்க. டன்கிரிக் அதில் வந்து அவ்வளோ தூரம் கொண்டாடப்பட்ட அதில் ஹிஸ்ட்ரியில் ஒரு இடத்துல கூட இந்தியர்கள் கிடையாது. ஆனால் இந்திய வரலாறு இந்திய வரலாறு இருக்குது, தமிழக வரலாறு தமிழ் இருக்குது. அவ்வளோதான். தம்பி ஆடிப்பில் படம் போகிறாங்கன்னா என்ன வேலை போகிறாங்க? கல்கத்தாவில் பிரிட்டிஷ்காரன் கொண்ட 3 லட்சம் பேரை பற்றி தானே ஒரு செய்தி சென்னையிலும் நிறைய மறை திரைப்படத்தில் புலித்தேவங்கிற வார்த்தையை நீங்கள் தான் பதிவு பண்ணுவீங்க. பண்ணாது பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன வந்தது திரும்பி திரும்பி இதை பேசி பேசி எங்களுக்கு எங்கள் வரலாறு வரணுன்ற
நம்மளை வந்து வல்லபாய் பட்டேல் தான் வரலாற்றில் வாபுசி இல்லை, அன்சிராணி தான் வேலுநாச்சியார் இல்லை, சிவாஜி தான் அதில் புலித்தேவனோ மருந்து பாண்டியரோ இந்த தீரன் சின்னமலையோ அரவிந்தனோ இல்லை, நம்ம முன்னோர்கள் இல்லை. இந்தியாவின் அடையாளமே வெளியில் போயிட்டால் காந்தி தான், அம்பேத்கர் தான். வல்லபாய் பட்டேல் எங்கிருந்து வந்தார்? ஒரு 3000 கோடி கசு ஒரு ஆர்எஸ்எஸ் தடையை நீக்கிட்டார் வைஸ்ராயா இருக்கும்போதுங்கிற நன்றி கடன். பட்டேல் சமூகத்தை புலிகள் நல்ல சும்மா போகிற போக்கில் வசர உரையாடலாம் இல்லை, நல்லா ஆய்வு தெளிவான உரையாடல், நல்லா தர்க்க ரீதியாக மறுக்கிறதுக்கு இயல முடியாது. அப்படியா வாப்பாரு வித் ரெஃபரன்ஸ்ப்பா, சொல்லி குத்தம். ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேலே கதாபாத்திரங்களோட நம்ம கொஞ்சம் போய் அதுக்குள்ளேயே படகுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சோம். நல்லா வந்து என்னுடைய ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவர் உன்னோட பயணிச்சுக்கார, பின்னாடி தம்பி ஜிப்ரான் பயணிச்சுட்டான். வந்தவெல்லாம் சொந்தவளை வரணும் தான் அது கதை. நல்ல விட்டு கொடுத்துருவாங்க. கதாபாத்திரத்துக்கு அப்படியே பொருந்திட்டான் தம்பி யோகிபா. வேற ஆள் நடிச்ச மாதிரி இருக்கும், அவன் அப்படியே இருந்துட்டான். அவருடைய குறுந்தாடி கூட நிறத்துல உள்ள போயிடுச்சு. ஒண்ணுதான் நல்லா இருந்தது. லாங்ல இருந்தாலும் குறுந்தாடியே தெரியாது அது வந்து அவருடைய இல்லை இல்லை ஒட்டி அதெல்லாம் ரொம்ப எனக்கு எதுக்கு இவ்வளோ முடி பராம இல்லை பராம இருக்கலாம். அண்ணனுடைய கதாபாத்திரம் சேர்ந்து வராங்க. இந்திய ட்ரெஸ் ரெஃபரன்ஸ் சேனது ஃபோட்டோ தான் சிவாஜி படம். அதான் சொன்னாங்க 52 அந்த நாள் அவர் வந்து உளவாளியாக தான் ஐஎன்ஏ உளவாளி அந்த ஐயா அதனால தான் அவர் ஃபோட்டோ அது அதில் தான் இந்தியாவிலே கேட்டேன். சேனது ரெஃபரன்ஸ் அதில் கூட இல்லை அதில் நான் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலி சேலம் சார் நல்லா வந்து நல்லா கொண்டாடணும். நீ ரொம்ப இரும்பு கொட்டம் பண்ணிச்சிங்கன்னா செலவு பண்ணி எடுத்ததை விட ஒரு அது படகு அரசியல் இல்லை. நீ என்ன பண்ண, கடலுக்குள்ள கொண்டுட்டு கவனத்தை இங்கே திருப்பிட்ட. எங்கேயும் போகாத அந்த படகை பாரு, பெரிய கடல் சின்ன படகுனா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி போவோம் அப்படின்னு